நம்ம ஃபார்ம்ல ஒரு கோழி முட்டை வச்சிருக்கு. நேத்து தான் நம்ம ஃபார்ம்ல உயிரிழப்புலாம் நெறைய பார்த்தோம். இன்னைக்கு இந்த முட்டைய பார்த்தோனே கொஞ்சம் மனசுக்கு ஹேப்பியா இருக்கு. ஏன்னா, நம்ம இதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருந்தோம் கோழிகள்லாம் குஞ்சிலே வாங்கி. இந்த முட்டையிடுற கோழி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்து கம்மியா இருக்கும் போல. முட்டை சைஸ் ரொம்பவே சின்னதா இருக்கு. இனிமே கோழிங்கள ரொம்ப சேஃபா பார்த்துக்கணும். ஸோ, அதனால எல்லா மெடிசனும் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிற மாரி இருந்தா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ, அதனால நான் ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி YouTubeல இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தேன். நெறைய பண்ணைக்காரங்க சூப்பராவே வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம ஈஸியா கத்துக்கிற மாரி. இந்த மெடிசின்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே YouTubeலயே இருக்கு. நீங்க அங்க பார்க்குறனாலும் பாருங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டிபயோட்டிக் இருக்கு. நோய் வந்ததுக்கப்புறம் போடுறதும் இருக்கு. முட்டை ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்கான மெடிசின்ஸும் இருக்கு. நம்ம இந்த மெடிசின்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம தடுப்பூசியும் போடணும். தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் பாக்ஸ்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நான் வாங்கிட்டு வந்து ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டேன். நாளைக்கு இந்த தடுப்பூசி போடலான்னு இருக்கேன். இந்த தடுப்பூசி இன்ஜெக்ஷன் பண்ணா நம்ம 2 1/2 மாசத்துக்கு ஒரு டைம் இந்த தடுப்பூசி போடலாம். கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். நன்றி. தேங்க்ஸ்.